இன்னைக்கு டே 2 ஆஃப் ஒன் ஸ்டோரி ஒன் பிக் சேஞ்ச். இதுல ஏதோ புக்ல படிச்ச கதையெல்லாம் நான் இதுல ஷேர் பண்ண போறது இல்ல. இது உண்மையாலுமே நடந்த ஒரு கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரீசென்ட் டைம்ஸ்ல சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு சேனல் ஓபன் பண்ணாங்க. அந்த சேனல்ல அவங்களோட டெய்லி ரொட்டீனை போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ட்ரோல்ஸ் இது எல்லாமே வர ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதை எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியல. திடீர்னு அதை பார்த்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களோட டார்க் ரூம்ல அவங்க பெட் மேல உட்காந்துட்டு அந்த சைபர் புல்லிங் மெசேஜை ஃபிளாஷ் ஆகிறத பார்த்து அப்படியே அழுதுட்டு போன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அவங்க கையால அவங்க மூஞ்ச மூடி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோர்ல இருந்து 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுல ஒருத்தங்க எது என்ன எதுனே கேட்காம அந்த போனை தூக்கி தூரமா போட்டுட்டு அந்த பொண்ணை டைட்டா ஹக் பண்ணிட்டாங்க. மீதி 2 பேர் அந்த பொண்ணை கம்ஃபர்டபுள் ஆக்க அந்த பொண்ணு பிடிச்ச ஃபுட்டு, காமெடிஸ் இதெல்லாம் போட்டு காட்டுறாங்க. ஸ்லோவா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகி அந்த பொண்ணு ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரா. இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு பிரச்சனையால இன்னமும் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுட்டு அவங்களோட வாழ்க்கையோட எண்ட் லெவலுக்கு போகணும்னு கூட சில டிசிஷன் எடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தா தூரத்துல எங்கேயோ இருந்துட்டு